அப்புறம் வீட்டுக்கு போலாமா? சரி மலரு. நானும் சரி சோறு ஆக்காம தான் வந்துட்டேன் காலையில. போய் மத்தியானத்துக்கு சாப்பாடு வேற செய்யணும். சரி வா, ஒரு சுத்தி சுத்தி வந்துட்டு சித்த உட்காந்துட்டு போலாம். கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்ததாக்கா. சரி அதனால தான் உங்களுக்கு காலையில ஃபோன் பண்ணா போயிட்டு வரலாமான்ட்டு. ஆமா மலரு, நானும் எங்க போலான்னு தான் நினைப்பேன். எங்க இந்த வீட்டே வேலையே தீரவே மாட்டேங்குது நமக்கு. எங்க அப்புறம் கோயிலுக்கு வர்றது? வீட்டுல கூட ஒழுங்கா சாமி கும்பிடவே முடியல. ஆமாக்கா, எல்லாம் அப்படிதான் இருக்குது. சரி அதனாலதான் இன்னைக்காச்சும் போயிட்டு வரலாம்னு நினைச்சிட்டுதா அப்படியே மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருந்தேன். சரி நீங்களும் வரேன்னு சொன்னனால கிளம்பி வந்துட்டோம். நீங்க வரலன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு வந்திருக்க முடியாது. ஆனா மொட்டைக்காராத்த இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன மொட்டைக்காராத்தா, கோயிலுக்கு தான் வந்தீங்களா? ஆமா ஜாமி, ஆமா ஆமா கோயிலுக்கு தான் வந்தேன். என்னக்கா நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? காளி மக்கா வந்திருக்காங்களா? இல்ல இல்ல, காளிமா வரல, நான் மட்டும் தான் வந்தேன். எங்க அவளை கூப்பிட்டு பார்த்தா அவள் வந்தாதானே அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் என்னத்த பண்றது, நான் பொழுதுன்னு அங்கே வீட்டில் உட்காந்துட்டு என்ன பண்றேன். அதனால வாரத்துக்கு ஒரு நாள் அப்படியே வந்துட்டு போவேன். ஓ வாரம் வாரம் வரீங்களாக்கா? நாங்க வாரங்க, நாங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சா. சரி இன்னைக்கு தான் போனான்னு நினைச்சிட்டு நான் அக்கா வந்தேன் அப்படியே. அடி ஏண்டி, ஊருக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு வர்றது கூட உங்களுக்கு தீராம கிடக்குதா? ஏதோ அப்பப்ப வந்து பார்த்துட்டு ஏதோ கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு போனா எவ்வளவு நல்லா இருக்கும். இது இங்க என்ற மார்க்கெட்டு சொன்னாலும் அவ்வளவு வரதில்லை. நீங்களும் எல்லாம் அப்படிதான் இருக்கிறீங்களா? இல்லாக்கா வருவா பாப்பா. எங்க நேரமே கிடைக்க மாட்டேங்குதா. ஏதோ தோட்டத்துக்கு அதுக்கு இதுக்கு எங்கேயாச்சும் போயிட்டோம்னா அப்புறம் வர முடிய மாட்டேங்குது. அதனாலதான். ஆமா நீங்க பஸ் ஏறி போறதா தந்து போச்சு. ஏதோ ஊருக்குள்ளதான் இருக்குது, தோட்டத்துக்கு போற வழி தானே. போறப்போ ஒரு ரேட்டு வந்துட்டு போனா முடிஞ்சது. எந்நேரமாயிரம் போகுது. சரி சரி, என்ன சாமி கும்பிட்டாச்சா இல்லையா? நான் இப்பதான் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். கும்பிட்டாச்சுங்க அக்கா. இதை நாங்களே தான் வீட்டுக்கு போறோம். சரி வாங்க அப்படியே போலப்போ. சரி நடக்க போலாம். என்னக்கா பொண்ணு மாப்பிள்ளையில வீட்டுக்கு வந்துட்டாங்களா இல்ல இன்னும் அங்க பொண்ணு வீட்டுல தான் இருக்கிறாங்களா? அவங்க இன்னும் இந்த ஜெனிப்புல வீட்டுல தான் இருக்கிறாங்க. நாளைக்கு ஏதாவது வருவாங்களாட்டு இருக்குது. ஓ அப்படியாக்கா, சரி சரி. என்னக்கா காளி மக்கா வீட்லயே இருக்கிறாங்க? வரும்போது வீட்டில் தான் இருந்தா, என்னமோ சோறெல்லாம் ஆக்கிட்டு இருந்தா. எங்கே வெளியே போகணும்னு சொன்னா. நீ போயிட்டாலா நீ இருக்கிறாளா தெரியல. அவன் சிம்ரன் பள்ளிக்கூடம் போயிருப்பா. ஆமா ஆமா, புள்ள பள்ளிக்கூடம் போயிட்டா. காளிமா தான் இருந்தா. எங்க புருஷன் போண்டாட்டி எங்க போவாங்களாட்டு இருக்குது. என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. எங்க போறாங்கன்னு என்னெல்லாம் ஒன்றும் தெரியல. அடியா இங்கதான் இருக்கிற. என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அடியா பேப்பர் தாண்டி படிச்சிட்டு இருக்கிறேன். என்ன இப்போ என்ன வேணும்? எனக்கு பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நாள் நான் உங்களை பேப்பர் படிச்சதை பார்த்ததே இல்லையே. இன்னைக்கு என்ன அதிசயமா பேப்பரால படிக்கிறீங்க? ஆமா உனக்கு பார்க்கலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? நான் முதல்ல நல்ல டெய்லி இந்த பேப்பர் வாங்கி படிச்சிட்டு இருப்பேன். அது வார கொஞ்ச நாள் கண்ணே சரியா தெரியாம பேப்பர் படிக்கிறது புக் படிக்கிறதையே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்ப கண்ணாடி போட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் படிக்கிறதுக்கு நல்லா தெரியுதா. அதனாலதான் இப்ப மறுபடியும் படிக்கிறேன். இப்ப என்ன அதுல என்ன உனக்கு? எனது உங்களுக்கு படிக்க தெரியுமா? ஏண்டி அப்படியே எனக்கு படிக்க தெரியாதா? நானும் தாண்டி பள்ளிக்கூடம் எல்லாம் போய் படிச்சிருக்கிறேன். ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாதே அத்த. நீங்க இப்ப பள்ளிக்கூடம் போனதெல்லாம் நான் வந்து பார்த்தேன். எனக்கு எப்படி தெரியும்? நான் எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். நீங்க படிச்சிருக்கீங்களா? என்னால நம்பவே முடியல. ஏண்டி அப்பப்ப குத்த கணக்கெல்லாம் அப்புறம் நான் தானே பாக்குறேன். அப்ப கூட உனக்கு தெரியாதா? பாப்பீங்க. எதை காசு பண்ண மட்டும் தான் உங்களுக்கு என்ன தெரியும், மற்றபடியெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு தான் நான் இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கிறேன். நானே இவ்வளவு நாள் கண்ணு தெரியாம தான் சரியா படிக்காமயே இருந்தேன். இந்த 4-5 வருஷமாவே கண்ணே கொஞ்சம் மங்கலாய் போச்சு. சரி இப்பதான் கண்ணால செக் பண்ணி கண்ணாடி போட்டதும் எனக்கு இப்ப நல்லா பளிச்சுன்னு தெரியுது. சரி அதனாலதான் இனிமே நல்லா படிக்கணும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு டெய்லி பேப்பர்காரனை வீட்டுக்கு வந்து பேப்பர் போட சொல்லிட்டு இருக்கிறேன். ஓ இது வேறயா? நான் கூட ஃபோன் பண்றது கூட தெரியாம அந்த பட்டன் ஃபோன்ல கூட தேடிட்டு இருப்பீங்க நம்பரை. ஃபோன் கூட நான் பண்ணி கொடுக்கணும். அதனால தான் நான் நினைச்சிட்டேன் இந்த கிழக்கு படிக்க தெரியாதா இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஒரு ஃபோன் பண்ணா கூட நம்மளே வந்து தொலை பண்ணிட்டு இருக்குதுன்னு. ஓஹோ நீ அப்படி நினைச்சிட்டியா? அடியே எனக்கு படிக்க தெரியாம நம்பர் எடுக்க தெரியாம இல்ல, கண்ணு சரியா தெரியாம மங்களானனால சரி நம்பர் நம்பர் மாறி போச்சுன்னு என்ன பண்றதுன்னு உனக்கு பண்ணி கொடுடின்னு சொன்னேன். பாரு இப்பதான் நல்லா தெரியுதுல்ல. அதனால சின்ராஸ் கிட்ட சொல்லியிருக்கிறேன். எனக்கு இந்த பெரிய ஃபோன் வச்சிருப்பீங்களா அந்த மாதிரி ஒன்று வாங்கி தர சொல்லியிருக்கிறேன். தெரியுமா? உங்ககிட்ட சொன்னானா? இல்லையா, என்கிட்ட ஒன்றும் சொல்லலையா அந்த ஆளு. சரி அவன் எதுக்கு உங்ககிட்ட அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க போறான். நான் நேற்று தான் சொல்லி விட்டேன். எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறான். எனக்கு பொழுதோட வாங்கிட்டு வருவான்னு நினைக்கிறேன். என்னத்தா நீங்க மட்டும் புது ஃபோன் வாங்குறீங்க? எனக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுங்கத்தா. நான் சொன்ன உங்க பையன் எனக்கு வாங்கி தர மாட்டாரு. நீங்களே வாங்கி கொடுங்கத்தா சொல்லி. உனக்கு எதுக்கு அதை நீ வச்சிட்டு இருக்கிறியே? அதையே நீ ஒழுங்கா வச்சுக்க மாட்டா. அப்புறம் எதுக்கு உனக்கு? உனக்கு எப்படி அந்த போனை யூஸ் பண்றதுன்னு கூட தெரியல. எப்ப பார்த்தாலும் வீட்டுல வச்சுட்டு எங்கேயாச்சும் போயிடுற. அப்புறம் எதுக்கு உனக்கு? உனக்கு போதும் போது அதுவே. என்னத்தா நீங்க? சரி வேணும்னு ஒண்ணு பண்ணுங்க. புது ஃபோன் வேணா நான் வச்சுக்கிறேன். என்னோட ஃபோன் வேணா நீங்க வச்சுக்கிறீங்களா? அடி போடி, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நான் எனக்கு இந்த ஐபோன் அது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறேன். உன்னோடது ஏதோ கம்மி ரேட் போனு தானே, அது எனக்கு வேண்டாம். எனக்கு ஐபோனை வாங்குறீங்க? ஆமாடி அதுதானடி. என்னோட இதுக்கெல்லாம் அதுதான் கரெக்டா இருக்கும். எது ஐபோனா? ஏத்தா ஏதோ ஒரு 10,000 15,000 மிஞ்சி போனா ஒரு 20,000 அதுக்குள்ள பத்தாதா?
என்னத்த ஐபோன் எல்லாம் வாங்குற அளவுக்கு நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? கிளவி தானே நீங்க, உங்களுக்கு எதுக்கு ஐபோன் எல்லாம் வயசுக்குள்ள எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அடி போடி கிளவியா. ஏன் நானால வச்சுக்க கூடாதா? நீங்க மட்டும் தான் வச்சுக்கணுமா? வச்சுக்கலாம், அதுக்கு இல்ல. இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரா இருக்குது அத்த. ஏன் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கி கொடுக்குறியா? ஏண்டி இல்லத்தா, இருந்தாலும் போடி போடி போய் வேலை பாரு போ. இன்னைக்கு பொழுதான வாங்கிட்டு வருவேன். நான் அப்புறம் காமிக்கிறேன் வேணா உனக்கு. ஐபோன் முன்ன பின்ன பாத்துருக்கிறியா எப்படி இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியாதத்த, நான் பார்த்ததே இல்ல, அதனாலதான் எனக்கு வாங்கி கொடுங்கன்னு. சரி சரி இன்னைக்கு வாங்கிட்டு வருவாளா, அப்ப பாரு எப்படி இருக்குதுன்னு. உங்க பையன் கூட ஏதோ சாதாரண போன் தான் வச்சுட்டு இருக்காரு. ஐயோ கிளவிக்கு வந்த வாழ பாரு. தேவையில்லாம ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் கண்ணாடி வாங்கி போட்டு விட்டுட்டேன். எதுக்குதான் எனக்கு தண்டனை. என்னத்த, ஐபோன் எல்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியுமா? ஓ அதெல்லாம் நல்லாவே தெரியும்டி. ஏன் தெரியாம? எனக்கு தெரியுமா? சரி சரி, நீங்க தான் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்களே. ஆமா, எத்தனாவது படிச்சிருக்கீங்க? அடியே நான் அந்த காலத்திலேயே பிஏ படிச்சிருக்கிறேன்டி. பிஏ தெரியுமா? எனது பிஏ படிச்சிருக்கீங்களா? ஆமாடி ஆமா. பிஏ படிச்சுட்டு கொஞ்ச நாள் டீச்சர் வேலைக்கெல்லாம் போயிருக்கிறேன். ஏதோ அதுக்கப்புறம் சென்ட்ராஸ் கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் தான் அப்புறம் வேலையை நானே விட்டுட்டேன். உங்க மாமனார் கொஞ்சம் முடியாமனது பாத்துக்கிற காலையிலன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வேலையை விட்டுட்டு அப்புறம் தான் தோட்டம் தரவுன்னு அப்படியே ஒரு குத்தை கூட்டுட்டு அப்படியே வீட்டுல இருந்துட்டேன். எனது நீங்க டீச்சர் வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? என்னத்த ஒரே மூட்டை அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துருக்கீங்க. அடி ஆமா, அந்த காலத்திலேயே நானு நல்லா 9ஆம் கிளாஸ்க்கு 10ஆம் கிளாஸ்க்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தவா. என்கிட்ட வந்து ஐபோன் யூஸ் பண்ண தெரியுமா, பேப்பர் படிக்க தெரியுமான்னு கேட்கறாவாரு. ஐயோ, என்ன இந்த கிழமை இப்படி சொல்லுது? நானே படிக்கலையே. நானே 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஏதோ 1 2 பரிச்சை எழுதிட்டு அப்படியே படிப்பு விட்டுட்டு நான் பாட்டு சுத்திட்டு இருக்கிற படிச்சேன்னு. இந்த கிழமை அப்பவே படிச்சிருக்குதா? ஒருவேளை நம்மளை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? என்னடி வாயை பொளந்துட்டே இருக்கிற? ஏன் நம்ப முடியலையா உனக்கு? இல்ல, எப்படித்தான் இவ்வளவு நாளா சைலண்டா இருந்தீங்க? எதுவுமே தெரியாதவளாட்ட. நான் எங்கடி சைலண்டா இருந்தா? உனக்கு தெரியாதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? என்ற வயனுக்கெல்லாம் தெரியுமே நான் படிச்சிருக்கிற டீச்சரா இருந்திருக்கிறனால. ஏன் உங்ககிட்ட சொன்னதே இல்லையா? ஏன் உங்க அண்ணனுக்கு கூட எல்லாம் தெரியுமே, அவன் சொன்னது இல்லையா? என்னது, அவங்களுக்கெல்லாம் தெரியுமா? எனக்கு தான் தெரியாம இருந்துச்சு இவ்வளவு நாளா. ஏங்கத்தா, நானே இத்தனை வருஷமா உங்க கூடயே இருக்கிறேனே, ஒரு நாளாச்சும் சொல்லியிருக்கிறீங்களா உங்களை பத்தி? அப்ப இத்தனை நாளா படிக்க தெரியாதுன்னு என்னைய ஏதாவது படிக்க சொன்னது, ஏதோ ஃபோன் பண்ணி தர சொன்னது எல்லாமே கண்ணு தெரியாம தானா? அடி ஆமா சின்னவுல, கண்ணு சரியா தெரியாம தான் எதுக்கு எடுத்தாலும் உன்னை கூப்பிட்டு கடந்தா. இனிமேலால கூப்பிட மாட்டேடி, நானே அதெல்லாம் பாத்துக்குவேன். நானே இப்ப கூட போட்டுக்க மாட்டேன் சின்னப்புல. இதான் என்ற வேறனுக்கெல்லாம் படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அப்புறம் நானே சொல்லி கொடுக்குறேன். நீயே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறனாலே நீ தான் வீட்டுக்கே வரது இல்லையே. போனா ஊர் சுத்தி கழுதையாட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு கிடக்கிறதாச்சு. அப்புறம் அந்த வயனுக்கு பாரு சொல்லி கொடுக்கறதுக்கு முடியாம கண்ணு தெரியாம தான் சரியா சொல்லியே தர முடியல. இப்ப முக்கியமா நான் வேறனுக்கு வேண்டியதான் கண்ணாடியே மாட்டினேன் தெரியுமா? எனக்கு உங்க பேருக்கு நீங்க தான் சொல்லி கொடுக்குறீங்களா? நான் அவன் ஸ்கூல்லே எல்லாம் படிச்சுக்கிறான், வீட்ல எல்லாம் ஒன்னும் அவங்க மிஸ் படிக்க வைக்க வேண்டாம்ல என்கிட்ட சொன்னாங்க. அதனாலதான் நானும் கண்டுக்கவே இல்லை. ஆமாடி ஆமா, அவன் ஏதோ எல்கேஜி போனப்ப சொன்னான். அதை இதை பிடிச்சிட்டு நீ இன்னும் எது சொல்லி கொடுக்காம உட்காந்துக்கோ. அவன் இன்னைக்கு 2ஆம் கிளாஸ் போறா, இன்னும் அப்படியே சொல்லி கொடுக்காம இருப்பியா? ஏண்டி உனக்கு சரி, உனக்கு தான் ஒன்றும் தெரியாது, ஒரு அக்கறையும் இல்லை ஒன்றும் இல்லையாச்சு. அப்புறம் உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? பையனை கொண்டு போய் பெரிய ஸ்கூல்ல சேர்த்துனா மட்டும் பத்தாதடி. அந்த பையன் என்ன பண்றா ஏது பண்றான்னு அதையும் பார்க்கணும். எப்படி எல்லாம் வீட்டுக்குள்ளேயே சைலண்டா இருக்கிறாங்க. உண்மையிலேயே அத்தை சொல்றது சரிதா. நமக்கு தான் எந்த கூறுபாரும் இல்லாம யதார்த்தமா இருக்கிறோம். அதனாலதான் ஒண்ணுமே நமக்கு தெரியாம இருக்குது. என்னடி என்ன மனசுக்குள்ள என்னமோ பேசிட்டு கிடக்குற? இல்லத்தா, அடிக்கடி என்னை திட்டுறீங்களா கூறுபார் இல்லாதவான்ட்டு. அது நெசந்தா அத்தா, நெசந்தா, நானே ஒத்துக்கிறேன். ஏன் அது உனக்கு இப்பதான் புரியுதாக்கு? ஆமாத்தே ஆமா, ரொம்ப வெகுளியே இருக்கிறேன் பாருங்க. நானே என்ன நினைச்சா எனக்கே பாவமா தான் இருக்குது. இந்த கிழவி சாதாரணமா எடை போட்டுட்டோம். இது ரொம்ப டேஞ்சரான கிழவி. அது சரி, ஏன் இன்னும் நம்பலையே நீங்கயா? நான் வேணா என்னோட படிச்ச சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்கிற எடுத்து காமிக்கிட்டுமா? பாக்கறியா சின்னப்புல? அதான் அந்த பொட்டிக்குள்ள தான் வச்சிருக்கறேன். பாக்குறத்தா, அப்புறமா பாத்துக்கிறேன். இப்ப வேண்டாம். இந்த அதிர்ச்சியவே தாங்க முடியல. நீ சர்டிபிகேட் எல்லாம் பார்த்தேன்னா அவ்வளவுதான். நான் என்னோட சர்டிபிகேட்டே நான் வாங்கவே இல்லை. எங்க போய் கொடுக்க போறாங்க எனக்கு? நான் படிச்சிருந்தா தானே கொடுப்பாங்க. ஒரு வேளை கிளவி நம்மளே எங்க கேட்டுருச்சுன்னா என்ன பண்றது? ஐயோ, இதுக்கு மேல இங்க உட்காரக்கூடாது. நம்ம அப்படியே எந்திரிச்சு மெதுவாக நகர்ந்து போயிடலாம். எங்க எந்திரச்சு போற? இல்லத்தா, நீங்க வேற எனக்கு இன்னைக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுத்துட்டீங்களா? எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, அப்படியே கொஞ்சம் வெளியே காத்தால போயிட்டு வரேன். சரி சரி பாத்து போயிட்டு வா. பொழுதுக்கு சுத்தி கிடக்காத. கொஞ்ச நேரத்துல வா வீட்டுக்கு, சரியா? சரிங்க அத்தா. என்ன சின்னப்புல இங்க உட்கார்ந்துட்டு இருக்கற? சின்னப்புல, அடியே சின்னப்புல. சின்னப்புல, அடியே சின்னப்புல. ஓ வாடி நீயா? ஆமா, கூப்பிடுறது கூட தெரியாம அப்படி என்னடி யோசனையில இருக்கிற? ஏன் இங்க வந்து குளத்துக்கறியில இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கற? அது ஒண்ணு இல்லடி, இன்னைக்கு பெரிய அதிர்ச்சியான விஷயம் நடந்துருச்சு, அதுக்குதான். என்னடி சின்னப்புல சொல்ற? ஏன் உன்ற வீட்டுக்காரர் மறுபடியும் கூட ஏதாவது சண்டை பிடிச்சாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்லி தான் நேத்து தெரிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன? ஆடி இவ்வளவு ஒருத்தி, அதை விட்டு தள்ளிடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த ஆள் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டான், எனக்கு ஏற்கனவே தெரியும். மேட்ரு அது இல்லடி, எங்க அத்தை. என்னடி சொல்ற? உங்க அத்தையா? ஏன் உங்க அத்தை ஏதாவது சத்தம் போட்டாங்களா? ஆடி போடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பின்ன என்ன சின்னப்புல?
முதல்ல உட்காருடி உட்காரு. என்னடி என்ன சொல்லு. அடியே நிலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம தாண்டி படிச்சான்னு படிக்காமையே பீத்தி கிடக்குறோம். எங்க அக்கா என்ன படிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுமா? என்ன படிச்சிருக்காங்களா? சரி அப்படியே படிச்சிருந்தா ஏதாவது ரெண்டாவதா மூணாவதா போயிருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் அப்படிதானே படிப்பாங்க. அதுக்கு என்ன இப்போ? இது ஒரு நாயும் சொல்லி இங்க வந்து உட்காந்துட்டு அப்படி போடி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. எங்க அக்கா 2ஆம் கிளாஸும் 3ஆம் கிளாஸும் இல்லடி. அந்த காலத்திலேயே பிஏ படிச்சிருக்கிறாங்களா மாடி. பிஏ அப்படின்னா என்னன்னு தெரியுமா? சரி, உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? நீ என்னோட கேஸு தானே. என்னடி சொல்ற? பிஏவா? ஆமாடி ஆமா, இந்த கிழவி அந்த காலத்திலேயே பிஏ படிச்சுட்டு டீச்சர் வேலைக்கெல்லாம் போச்சாமாடி. இது தெரியாம நான் இருந்திருக்கிறேன் பாரு. அஹ், என்ன சின்ன பிள்ளை சொல்ற? நம்பர் மாதிரியே இல்லையே. அடி ஆமா, இப்ப கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. எங்க அத்தைக்கு அதான் 2 3 நாளைக்கு முன்னாடி கண்ணே சரியா தெரிய மாட்டேங்குதுன்னு வீட்டுல புலம்பிட்டே இருந்தாங்களா. சரி, அதனால ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் கண்ணாடி எல்லாம் வாங்கி போட்டு விட்டேன்டி. அது பண்ற வேலை இப்ப தாண்டி எனக்கே புரியுது. இந்த கிழவிக்கு இவ்வளவு நாளா கண்ணு தெரியாம தாண்டி படிக்க தெரியலன்னு சொல்லியிருக்குது எதுனாலும். கடைசியில பார்த்தா இப்போ கண்ணு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் காலையில எல்லாம் டெய்லி பேப்பர்காரனை வேற வர சொல்லியிருக்குது. பேப்பர் வாங்கி படிக்கணுமாமா. பத்தாவதுக்கு இன்னொன்னு தெரியுமா? என்ன சின்ன பிள்ளை? ஐபோன் வாங்குதாமாடி, ஐபோன். நானே இன்னும் அதெல்லாம் பார்த்ததே இல்லை தெரியுமா? எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லியிருக்குது, அந்த ஆள் இன்னைக்கு வாங்கிட்டு வருவானாமா. எனது ஐபோனா? ஆமாடி ஆமா. அதை எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்க போய் தான் கிளவி இதையெல்லாம் சொல்லிச்சு இன்னைக்கு. இல்ல சின்ன பிள்ளை, அவளால ஒண்ணும் படிச்சிருக்காது. நீ எதுவும் தேவையில்லாம உன்னை ஏதாவது கடுப்பேற்றக்காக அப்படி சொல்லியிருக்கோண்டி. அடி போடி, நீ வேற அது படித்து சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்குது. நீ எனக்கு வேற காமிக்கிறேன் பாரு பாருச்சு. நான் தான் பார்க்காம ஓடி வந்துட்டேன். அது வேற திருப்பி எங்க உன்னோட சர்டிபிகேட்னு கேட்ட நான் மாட்டிக்குவேன்னு சொல்லிட்டு வெளியே இருந்துருச்சு நைஸா ஓடி வந்துட்டேன். நீ வேற. எனது சர்டிபிகேட் எல்லாம் வச்சிருக்குதா? ஆமாடி ஆமா. எங்கிட்டயே இல்ல, உங்ககிட்ட இருக்குதா? உங்க டீம் இருக்காது. நம்ம 2 பேரும் தானே பாதியிலே ஓடி வந்துட்டோம். அப்புறம் எப்படி நம்ம கிட்ட இருக்கும்? அப்ப இவ்வளவு நாளா அந்த கிழவி கண்ணு தெரியலன்னு சொல்லிதான் ஒண்ணு படிக்க தெரியாதுன்னு சொல்லிச்சா? ஏன் சின்ன பிள்ளை, அப்ப எனக்கு ஒரு சந்தேகம்டி. என்ன கேட்டு தொலை. இல்ல எங்க அத்தை கூட உன்றத்த ஜோடி தானே. ஒருவேளை இந்த கிழவி ஏதாவது மறைச்சு வச்சிருக்குமோ நம்ம கிட்ட. நமக்கு தான் ஏதாவது தெரியாம வெகுளியாவே இப்படி சுத்திட்டு கிடக்குறோமோ? இருந்தாலும் இருக்குண்டி, இந்த கிழவிங்களவே நம்பவே முடியலடி. சரியான கிழவிங்களா இருக்குதுடி. நம்ம இது சாதாரணமா நினைச்சிட்டோம், இது பயங்கரமான கில்லாடிங்கடி. நீ போய் உன்ற மாமியார் கிட்ட ஏதாவது விசாரிச்சு பாரு, அப்பதான் தெரியும். ஆமா சின்ன புள்ள, அப்படிதான் நானும் நினைக்கிறேன். நீ சொன்னதுக்கு அப்புறம் எனக்குமே எங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேசணும்னு தோணுது. நான் ஒரு 8 வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டுமா? அப்படி கேளுன்னு தானே சொன்னா, உடனே இப்பவே போய் கேட்கணுமா? அப்புறமா வீட்டுக்கு போகல, அப்ப கேளு. இல்ல இல்ல சின்ன புள்ள, எனக்கு இதுக்கு மேல பொறுமை இல்ல. என்னால இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. நான் உடனே போய் கேட்டுட்டு வரேன். நீ வேணா என் கூட வரையா? சரி சரி, வர்றேன், வா போலாம். நீ அந்த கிழவி வேற நீ என்னென்ன மறைச்சு வச்சிருக்குதோ. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அறிவு கார்ட்டூன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.